ஹாய், வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிச்சன். ஸ்வேதாஸ் கிச்சனில் லாங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய நேம் பத்மாவதி. வீட்டில் எல்லோரும் பத்மான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆடி 2வது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. மார்னிங் 4:30க்கே எழுந்து கீழே வந்தாச்சு. வந்ததும் வீடு பெருக்கிறதுக்கு மிஷின் ஆன் பண்ணி விட்டுட்டேன். வாசலில் கோலம் போட்டு குளிச்சுட்டு வந்த பிறகு தான் பூஜை பண்ணணும். லஞ்சு கட்டுற வேலையெல்லாம் இல்லை, அதனால் பூஜைலாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுட்டு கோயிலுக்கு போனோம். சாதா நாளில் கோலம் போட்டால் ரொம்பவே அழகாக வரும். நம்ம வீடியோவுக்காக கோலம் போட்டோன்னா எப்படியும் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. ஃப்ரைடே மட்டும்தான் நான் கலர் கொடுப்பேன் கோலத்துக்கு. ஜூலை மாதமே முடிய போகுது, இருந்தாலும் சென்னையில் ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. மழை பெஞ்சாலும் அப்போ கூட ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வாரமே வீட்டில் பொங்கல் வச்சு மாவிளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ நார்மலான பூஜை தான் பண்ண போகிறேன். கீழே வந்ததும் ஸ்டவ்வை ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சிட்டு ஒரு டம்ளர் சாமிக்கு வச்சுருவேன். சம்டைம்ஸ் லேட்டாக வரும் பால், சீக்கிரம் வந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். முந்தின நாளே க்ளீன் பண்ணி தான் வச்சுருவேன், இருந்தாலும் அன்னைக்கு ஒரு வாட்டி லைட்டாக தொடச்சி விட்டுருவேன். வீடும் முந்தின நாளே பெருக்கி தொடச்சி விட்டுருவோம். சரி, காலையில் ஒரு வாட்டி பெருக்கிட்டால் அது ஒரு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நமக்கு. மிஷின் இந்நேரம் முடிஞ்சிருக்கணும், என்னன்னு தெரில, சுற்றிக்கிட்டே இருக்குது. கிச்சனில் நிற்கும் போது என் காலையே சுற்றி வரும் எப்பயுமே. வியாழக்கிழமையே எல்லாமே நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் வைப்பேன், ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா கிரேப்ஸ், இந்த மாதிரி எதனா ட்ரை கிரேப்ஸ் இது மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு வந்துட்டு கொஞ்சம் எதனா குடித்தா நமக்கு கொஞ்சம் நல்லா தெம்பாக வேலை செய்யலாம். டீ காஃபி எதுவோ அதை போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிடுவேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும் போதுன்னா எப்படியும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் 9 o'clock 9:30 ஆகிடும் பூஜை ரூம் போக. பூவெல்லாம் நான் வியாழக்கிழமையே வாங்கி வச்சிருவேன். 1 வீக்கு தேவையான பூவை வாங்கி வச்சுருவேன். அது கவரோடு வைக்காமல் ஒரு துணியில் நம்ம அந்த பூவெல்லாம் வச்சு மடித்து வச்சோன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பூ. இதில் பாதி பூ கோயிலுக்கு கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், மீதி டியூஸ்டேக்கு வச்சுக்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இல்லை, சில்வர் பாக்ஸ்லேயும் நம்ம போட்டு வைக்கலாம். ரொம்ப அவசர அவசரமாக இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாகவே தான் நான் செஞ்சேன் இன்றைக்கி. இந்த அரளிப்பூ பார்த்திங்கன்னா நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஆனால் மலரவே மாட்டேங்குது, மொட்டாவே இருக்குது, என்னன்னே தெரியல. அதை வாங்கி அதை நம்ம கட்டி வச்சா கூட அன்றைக்கி காலையில் வச்சோன்னா ஈவினிங்கே அது வந்து ரொம்பவே டல்லாகிடுது. அதனால் இனிமேல் அதை வாங்கவே கூடாது. கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் கட்டி வச்சுட்டு அதை காலி பண்ணிடணும். இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. நூடுல்ஸ் தான் கேட்டாங்க, அதுதான் செஞ்சு கொடுக்க போகிறேன். இந்த சாமந்தி பூ பார்த்திங்கன்னா நம்ம படத்துக்கு வச்சோன்னா ஒரு 2 days வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே
நான் டெய்லியெலாம் மாற்ற மாட்டேன். வெள்ளிக்கிழமை வச்சேன்னா சண்டே மார்னிங் எடுத்துருவேன். அதோட நான் டியூஸ்டே மீதி இருக்கிற பூவை வந்து டியூஸ்டே அன்னைக்கு வைப்பேன். விளக்கு ஃபஸ்ட்டு ஏற்றி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு சாம்பிராணிலாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கற்பூரம் காட்டுவேன். டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதோட இந்த vlog முடியுது. தேங்க்யூ.